நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. கவிஞர் கண்ணதாசனுடைய மகனான அண்ணாதுரை கண்ணதாசன் முதல்ல எஸ்பி முத்துராமனிடம் பணியாற்றி விட்டு அதற்கு பின்னாலே தேவராஜ் மோகனிடம் பல திரைப்படங்களே உதவி இயக்குனராக பணியாற்றியவர். அன்னக்கிளி அப்படின்ற வெற்றி படத்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு அமைந்தது. அன்னக்கிளி படத்தினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அண்ணாதுரை கண்ணதாசனுக்கு அமைந்ததுனால அந்த படத்தின் போது நடந்த பல சம்பவங்களை அவர் நம்முடைய நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்திருக்கிறார். பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அன்னக்கிளிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சினிமாவில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படியெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அன்னக்கிளி ஒரு உதாரணம் கூட நான் சொல்வேன். எனக்கு வந்து அது நான் உதவி இயக்குனராக 2வது படமோ 3வது படமோ தான் அது. ஆனால் அதில் கிடைத்த அந்த அனுபவங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அப்படியே மனசில் பசுமையாக நின்றுக்கிட்டே இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நான் உதவி இயக்குனர், வேந்தம்பட்டி அழகப்பன் வந்து அசோசியேட்டு. வேந்தப்பட்டி அழகப்பன் என்கிட்ட சொன்னபோது இந்த படத்துக்கு ஷூட்டிங் கிளம்புறோன்ன போது, துரை இது வந்து நம்ம ஒரு ஃபுல் அவுட்டோர் ஃபிலிம், முழுக்க அவுட்டோரில் ஷூட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு படம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ ஒரு டைரக்டருக்கோ 100ல் 1 தான் அமையும். எல்லாமே செட்டில் ஷூட் பண்ணுற நேரம் அது. அதனால் இது மாதிரி அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணுற படம் 100ல் 1 தான் அமையும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த ஷூட்டிங்க்கு போனோம். அவர் எங்களுக்கு அது சொன்னபோது எனக்கு அது புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து ட்ரெண்ட் செட்டர், ஒரு வில்லேஜ் படம் முழுக்க கிராமத்தில் எடுக்கப்பட்ட படம்னா அது அன்னக்கிளி தான் ட்ரெண்ட் செட்டர். ஆனால் 16 வயதிலேயே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். காரணம், அன்னக்கிளி தான் வந்து முன்னோடி. இளையராஜாவுக்கு முதல் படம், இளையராஜாவோட 3வது படம் தான் 16 வயதிலே, அன்னக்கிளி தான் முதல் படம். ஸோ அது ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த கிராமம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. தெங்கு மரகாடாங்கிறத வந்து ஒரு 10 கிலோமீட்டர் யானைக்காடு. அதனால் நான் கோச்சிக்கிட்டு போனால் கூட கீழே இறங்க முடியாது, அந்த யானை வந்து அடிச்சிடும். பஸ்ஸில் போகணும் இல்லை காரில் போகணுங்கிற மாதிரியான ஒரு சூழல். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள். ஒரு நாள் என் டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, துரை இன்றைக்கி கம்போசிங் இருக்குது, ஆஃபீஸ்க்கு வந்துரு அப்படின்னாரு. கம்போசிங்கிறது வந்து திலக் ஸ்ட்ரீட்னு ஒரு உஸ்மான் ரோடில் ஒரு கட்டிங்கில் ஒரு ஆஃபீஸு மாடியில் இருந்துச்சு எங்கள் ஆஃபீஸ். சரின்னு சொல்லிட்டு நானும் சாயந்தரம் கிளம்பி போயிட்டேன். கம்பெனி காரில் வந்து 3 பேர் வந்து இறங்குறாங்க. இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்துச்சு. என்னென்னா, ராஜா, பாஸ்கர், அமர் 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. ராஜா வந்து ஹார்மோனியம், அமர் வந்து கிட்டாரு, பாஸ்கர் வந்து தபலா. ஏன்னா அப்போ ஃபஸ்ட்டு கம்போசிங்கிறதுனால அவங்க எக்ஸ்ட்ராவாக ஆளுங்களை கூட்டிகிட்டு வரல. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் MS விஸ்வநாதன் அப்படின்னாக்கா ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, காலரில் ஒரு கர்ச்சீஃபு, KV மகாதேவன் மாமா, அப்புறம் வந்து V குமார், இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன்னா எனக்கு இது வித்தியாசமாக பேண்ட் ஷர்ட்டு ஒரே மாதிரி கலராக போட்டுக்கிட்டு வந்திருந்தது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் ராஜா டியூன் போட ஆரம்பித்தார். இதில் என்னென்னா, அன்றைக்கி உட்கார்ந்தபோது டைரக்டர் அப்படி திரும்பி பார்ப்பார். ஓகே அப்படின்னு நான் எல்லா டியூனும் ஓகே சொல்லிகிட்டு இருக்கோம். ராஜாவுக்கு சிரிப்பு. அப்புறம் பின்னாடி சொல்கிறாரு, ஏய் நான் அதெல்லாம் வந்து பஞ்சநட்டை வாசிச்சு காய்ச்சி ஓகே பண்ணிட்டேன்டா, அந்த டியூன்லாம் அவங்களுக்கெல்லாம் சும்மா அந்த இடத்துல வந்து வாசிக்கணும், டைரக்டருக்கு அந்த டியூனை காட்டணுங்கிறதுக்காக தான் அன்றைக்கி வந்தேன். அந்த சாங்கெல்லாம் ஏற்கனவே செலக்டட் சாங்ஸ் தான் உங்களுக்கு போட்டது அப்படின்னாரு. ஆனாலும் பஞ்சு அண்ணனுடைய தம்பிங்க, ஒரு தம்பி ப்ரொடியூசர், ஒரு தம்பி வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அவங்களுக்கு வந்து அதில் திருப்தி இல்லை. இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, ஏன்னா ஆளுங்க பார்க்குறதுக்கு வந்து புதுசாக வரவங்க இல்லையா, அது வரைக்கும் அந்த மாதிரி இது இல்லை. உடனே இளையராஜாட்ட வந்து, அதான் இளையராஜாவில் ராஜா தான், இப்போ ராஜாட்ட வந்து இது மாதிரி சாங் தம்பிங்கெல்லாம் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு. ஃபுல் கம்போசிங் வச்சுருவேன் அப்படின்ட்டார் ராஜா. ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன். அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலாஜி கல்யாண மண்டபம்னு இருக்குது. இன்றைக்கி அது 3 கல்யாண மண்டபம் ஆகிடுச்சு. அன்றைக்கி அது ஒரே கல்யாண மண்டபம்னு பார்த்துங்க எவ்வளோ பெருசு இருக்கும். அதில் வந்து ஃபுல் வயலின் செக்ஷன், தபலா, எல்லாம் மொத்த ஆளுங்களும் வந்து அதில் வந்து உட்காந்துருக்காங்க. இளையராஜா வந்து கண்டக்ட் பண்ணுறாரு, ஜானகியம்மா வந்து பாடுறாங்க, சுசிலாமா வந்து பாடுறாங்க. எல்லா பாடல்களும் அங்கே வந்து உள்ளே பாடி காட்டுறாங்க. மொத்த இப்படி தான் சாங் வரும் அப்படிங்கிறத ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் பண்ணல. மற்றபடி அது எல்லாத்தையும் பாடி காட்டும் போது பார்த்தா அந்த ரோடு முழுக்க கூட்டம் நிற்கிது. ஏதோ கச்சேரி நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுவும் புதுசாக இருக்குது. அன்னக்கிளி ஒன்று தேடுது, மச்சானை பார்த்தீங்களா, இப்படி போகும்போது அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு கூட்டமே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, ஏதோ சினிமா கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு உள்ளன்ட்டு. அப்படி ஓகே பண்ணி தான் அந்த படத்துக்கான பாடல்களுக்கு ரெக்கார்டிங்கு போனோம். முதல்ல வந்து எல்லாத்தையும் வாசிச்சாச்சு, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கு போனோம். ரெக்கார்டிங்கில் அந்த லைட்டு கட்டானதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நிறைய தடவை வந்துருச்சு சொல்லலாம்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெங்கு மரகாடா இன்றைக்கி அது நிறைய டெவலப் ஆகிருக்கு. அன்றைக்கி அது ஒன்றுமே கிடையாது. வண்டியே வராத ஒரு ஊருங்கும்போது எப்படி இருக்கும். அதனால் அங்கே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கேட்டு ரூம் வாங்கி தங்க வச்சாங்க. ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி ஒரு ரூமில், சுஜாதாம்மா ஒரு ரூமில், சிவகுமார் சார் ஒரு ரூமில், ஸ்ரீகாந்த் ஒரு ரூம்லன்னு எல்லோரையும் ஒவ்வொரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ரூமு அந்த மாதிரி தங்க வச்சாங்க. நாங்கள் வந்து டைரக்டர், பஞ்சண்ணன், அப்புறம் கேமராமேன் எல்லோரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லோரும் வந்து அந்த அரிசி குடோன். அப்போ அது வந்து ஒன்லி நெல் விளையிற பூமி, சுற்றி மலை, நடுவில் அந்த மலையை சுற்றி ஆற்றுக்கு நடுவில் ஊர். அதனால் வந்து ஒரு அற்புதமான லொக்கேஷன். அந்த அரிசி அடுக்கி வைக்கிற குடோனில் அரிசி மூட்டைங்களெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு எங்களை படுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து அதில் தான் நாங்கள் எல்லோரும் டைரக்டர்லேருந்து எல்லாருமே அதில் லைனாக படுத்துருந்தோம்னு வச்சுங்களேன். காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் போனேன். இருட்டினதுக்கப்புறம் பெரிய சீன்ஸ் கிடையாது. ஒரு 5-6 சீன். சுஜாதாமாவும் சிவகுமார் சாரும் வந்து அந்த மாட்டு வண்டிக்கிட்ட பேசுவாங்க. வாழ்க்கையை அகம் புறம்னு போட்டு பார்க்குற புத்தி எனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசுவோம். அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரியான 2-3 சீன்ஸ் மட்டும் தான் நைட் எஃபெக்ட் ஷூட் பண்ணோம். உங்களை மாதிரி வாழ்க்கை ஆகவும் போகிறோம் அது இதுன்னு கூறு போட்டு பார்க்குற புத்தி எனக்கு இல்லையே. அங்கே மேலே ஷூட் பண்ணுறோம். மேலே ஷூட் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வரோம். கீழே இறங்கி வந்தால் பவானி சாகர் அணை கிட்ட ஒரு ஷூட்டிங்கு. இந்த இவங்க சுஜாதாம்மா டான்ஸு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அணையில் வந்து ஷூட் பண்ணோம். அந்த அணைக்கு வந்து ஆக்சுவலாக எங்கள் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஆனால் அது அற்புதமாக வந்து நீங்கள் பிவாசு சார் படம், பிரபு சாரும் குஷ்புவும் நடிச்சிருப்பாங்களே அந்த படத்தில் வந்து அந்த அந்த அணை மேலே வந்து ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. அதே இடத்துல தான் வந்து இவர் நம்ம தேங்காய் சீனிவாசன் வர இடம்லாம் வச்சு மச்சானா பார்த்தீங்களா சாங் அங்கே ஷூட் பண்ணோம். அந்த படம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து அது ஒரு படம் ஒர்க் பண்ணுறோம், ஜாலியாக ஒர்க் பண்ணுறோம், அவுட்டோர் போகிறோம்னு தெரிஞ்சுவேன். இந்த ரேஞ்சுக்கு அது ஹிட் ஆகுங்கிறதெல்லாம் வந்து நிஜமாகவே தெரியல. அங்கே ஷூட் பண்ணோம். என் வாழ்க்கையில் வந்து முதல் தடவையாக அப்பா பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டு போன அந்த சேலம் ரத்னா ஸ்டுடியோ. அந்த ரத்னா ஸ்டுடியோவில் வந்து இந்த நெருப்பு கிளைமேக்ஸ் மேட்ரு ஃபுல்லாக அங்கே ஷூட் பண்ணோம். அப்புறம் பேச்சஸ் வந்து சென்னையில் இதில் பண்ணோம், வாகினி ஸ்டுடியோவில் பண்ணோம். ஜாலியாக போயிட்டுருக்கோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒரு பாட்டு, அதாவது வந்து பாடல்களை எப்படி பண்ணிட்டோன்னா மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எல்லா பாட்டையும் மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதனால் இந்த பொண்ணு வந்து அவன் கல்யாணத்துக்கு பாடுறாங்கன்னு வந்து அடி ராக்காய் முக்காய் குப்பாய் சேப்பிக்க சுரிப்பாய் அந்த மாதிரி ஒன்று தங்கப்பல் காரையா தங்க மகளுக்கும் வாத்தியாரையாவுக்கும் கல்யாணம்னு சொல்லி அந்த பாட்டு வரும். நெல்லு குத்த வாங்கடியோன்னு சொல்லி சுத்தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தாவே. அது சாங், ஹாப்பி சாங். அன்றைக்கி மெட்ராஸில் வந்து ஒரு வாசு ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்கும் அந்த ஸ்டுடியோவில். அங்கே வந்து ஃபுல்லாக பிளாக் அடித்து நடுவில் வந்து அந்த பந்தி போடுறது அதெல்லாம் வச்சு ஆரம்பிக்கிறோம். காலையில் ஷூட்டிங் போனால் எங்கள் டைரக்டர் ஷூட்டிங்க்கு வந்து இப்போ சாம உட்காந்துருக்காரு தேவராஜ் சார். நான் மோகன் சார்கிட்ட கேட்டேன், என்னன்னா மோனா ஷூட்டிங் பண்ணலையா? இது இப்போ 7:30 மணி காலையில். இல்லைப்பா அவன் ஏதோ வந்து இது பேத்தாஸ் ஆகணும் அந்த சாங்கு, அதை நம்ம பாட்டுக்கு ஜாலியாக எடுத்துட்டோம், அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார். வேந்தப்பட்டி ஆளப்போ என்கிட்ட வந்து துரை, நானும் சினிமாவுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு, இந்த பாட்டை வந்து ஜாலியாக எடுத்திருக்கோம், இதை மட்டும் சோகமாக ஆக்கி காட்டிட்டாருன்னா நான் சினிமா விட்டே போயிடுறேன் அப்படின்னு என்கிட்ட வேறு அவர் தேவராஜ் சார் கேட்குற மாதிரியே சொல்லிட்டு போகிறாரு வேந்தப்பட்டி ஆளப்பன். அப்படியே உட்காந்து திடீர்னு தேவராஜ் சார் வந்து அப்படியே துண்டு எடுத்து தோல்லப்பட்டான். ரெடி போகலாம் அப்படின்னாரு. அதில் ஒரு அழகு ஒன்று பண்ணியிருப்பாருங்க. அதாவது அந்த சுத்தச்சம்பா பச்சை நெல் சாங் ஃபுல்லாக போயிட்டு எண்டில் வந்து சுத்த மஞ்சள் பட்டுச்சேலை கட்டத்தான் வேணும் முத்து முத்தா மல்லிகைப்பூ அப்படின்னு அந்த லைன் வரும். அந்த என்ன சொல்கிறார் தேவராஜ் சார், இந்த இடத்துல வந்து சுஜாதா நீ பாடாத, நீ வெறுமனே வந்து அப்படியே அந்த உலக்கையை பிடிச்சிக்கிட்டு நெல், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக்கையை அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. அப்படியே ட்ராலி போயிட்டு வரும். பயங்கர மூடாயிடுச்சு. அதாவது அந்த சாங் வந்து அவ்வளோ கே சாங். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு விஷுவலாக ஒரு சோகம் தெரியும். இதை நான் வந்து ஒரு பேட்டியில் சொன்னபோது ஆபாவனன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, இதெல்லாம் வந்து இன்ஸ்டியூட்டில் பாடமாக வைக்க வேண்டிய விஷயம், ஒரு டைரக்டரோட கெப்பாசிட்டியில் ஒரு ஜாலி பாட்டை சோகமாக எடுத்திருக்காங்கங்கிறதே பெரிய விஷயம், இதெல்லாம் வந்து இன்ஸ்டியூட்டில் வைக்கணும், இதை பாட்டு நீ பாட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்ட அப்படின்னாரு. இதில் எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலக்கையெல்லாம் வந்து எல்லோரும் உங்கள் எல்லாம் ஆள்கிட்ட உலக்கை இருந்தால் கொண்டாங்கன்னு செட்டில் ஒரு பாபுன்னு ஆர்ட் டைரக்டர், அவர் ஒரு 5-6 உலக்கை பண்ணியிருந்தார், பத்தலை. நான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்க உலக்கை எடுத்துகிட்டு போயிட்டேன். அது வந்து கருங்காலி மரத்தில் பண்ண அந்த காலத்து உலக்கை.
எல்லாம் போய் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது அதில் யாரோ ஒருத்தர் இந்த உலக்கையை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது உலக்கை நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த உலக்கையை தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வேறு ஏதோ உலக்கையை கொண்டாந்து எங்கள் அம்மா என்னை வந்து கண்ணாபிலாம் திட்டினாங்க. ஏதோ அறிவு இருக்கா உனக்கு, அந்த உலக்கையெல்லாம் எனக்கு கிடைக்குமாடா அப்படின்னாங்க. அந்த உலக்கை போச்சு. ஆனால் இந்த பாட்டை பார்க்கும்போதெல்லாம் அந்த உலக்கையை நான் அதை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கப்புறம் இளையராஜாவுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறோம். ஏவிஎம் ஆர்ஆரில் ஏவிஎம் சிஓஇஓன்னு நினைக்கிறேன் அந்த தேட்டரு. ஃபஸ்ட்டு டே ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்குது. இளையராஜாவுக்கு வந்து பெரிய சந்தோஷம். என்னென்னா அவர் வந்து அது வரைக்கும் அவர் பூஜை போட்டு நின்று போயிருக்கும் படங்கள், இல்லை 2 சாங்கோடு நின்று போயிருக்கும். இப்படி நின்ற போது முதல் படம் அவருடைய இசையில் ரீரெக்கார்டிங் வரைக்கும் வந்துருச்சு. அன்னைக்கிளி வந்தோடனே அவர் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே வந்து அதை எடுக்கிறாரு. காலையிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு பேக்கப் ஆகும்போது 1.5 ரீலில் 1.25 ரீலில் தான் பண்ணியிருந்தாங்க. பஞ்சுவோட சகோதரர், அவர் பேரெல்லாம் சொல்ல வேணாம், அவர் வாசல் நின்று பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு 1.5 ரீல் எடுக்கிறீங்க, அப்போ எத்தனை நாள் நம்ம ரீரெக்கார்டிங் பண்ணுறது? ரீரெக்கார்டிங்னாக்கா இதே வந்து அந்த தெலுங்கில் ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், அவர் பேர் மறந்துட்டான், விஜயபாஸ்கர். இதே வந்து விஜயபாஸ்கராக இருந்திருந்தாருனாக்கா இந்நேரம் பாதி படம் முடிஞ்சிருக்கும். 2 நாளில் ரீரெக்கார்டிங் முடிச்சிருப்பார். நாளையிலேருந்து விஜயபாஸ்கர் தான் ரீரெக்கார்டிங், இது சாங்ஸோடு போதும் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ராஜா வந்து ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு புதுசு. பஞ்சனை வந்து என்ன சொல்ல போகிறாரோ அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே குறுக்கு இருக்குது. பஞ்சன் அங்கேருந்து வந்தார், காரை விட்டு இறங்கி அப்படியே ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுருக்காங்க. என்ன எல்லாம் வெளியே நிற்கிறீங்க? இல்லை 1.5 ரீல் தான் பண்ணியிருக்கேன், நாலேருந்து விஜயபாஸ்கர் வச்சு பண்ணிப்போன்னு ஒரு தம்பி சொல்கிறாரு. யாராக இருந்தாலும் சரி, இந்த படம் அவன் 20 நாள் பண்ணட்டும், அவன் தான் பண்ணுறான், ராஜா தான் பண்ணுறான் அப்படின்ட்டு பஞ்சனை போயிட்டார். ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ராஜா தான் ஃபுல்லாக ரீரெக்கார்டிங் பண்ணார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இளையராஜாவுடைய சாங்ஸை விட இளையராஜாவுடைய ரீரெக்கார்டிங் தான் அதிகமாக பேசப்படுது. அப்படி இருக்கும். பார்த்திங்கன்னா தளபதியிலலாம் வந்து ரஜினியும் ஸ்ரீவித்யாவும் பார்க்குற இடத்துல வெறும் ஒரு ரயில் சவுண்டும் ஒரு சின்ன இதுவும் கொடுத்துருப்பார். எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்ஸ் இளையராஜாவுக்கு ரீரெக்கார்டிங்கில். ஆனால் முதல் படத்தில் சாங்லேயும் அவருக்கு பிரச்சனை ஆச்சு, ரீரெக்கார்டிங்லேயும் அவருக்கு பிரச்சனை ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு இன்சிடெண்ட் ஒன்று சொல்லணும். படம் வந்து அப்போல்லாம் வந்து எப்படின்னா 50வது நாள்லேயே கொண்டாடிடுவாங்க, வெள்ளி விழா கொண்டாடிடுவாங்க. காரணம் என்னென்னா அப்போ படங்கள் பெருசாக ஓடலை. ஸோ 50வது நாளில் 25 நாள்லாம் விழா எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ 50வது நாள் விழாவை 75வது நாள் விழாவை மதுரையில் பண்ணுறாங்க. மதுரையில் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த பாட்டுலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இளையராஜாவை பார்க்கணுன்னே வந்து 1000 பேர் நிற்கிறான். அட்டி பின்னிருச்சு மழை. இவர் முதல் படம் பண்ண மியூசிக் டைரக்டருங்கிறதுனால மியூசிஷியன்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள்லாம் பேக் பண்ணுறோன்னு சொல்லி எல்லோரும் வந்து அவங்களோட மியூசிஷியன்ஸை பேக் பண்ணி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. க்ரௌடு நிற்கிது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாரும் வாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கெட்டு போயிடும் தண்ணியில் பட்டாலும். அந்த இது மேலேருந்து ஒழுகுது வேறு அந்த மேடை. இளையராஜாவில் சரி ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கீபோர்டை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு 1/2 மணி நேரம் அதை வந்து ஆரம்பித்தார் அந்த கச்சேரி. அந்த கச்சேரி ஆரம்பித்து 1/2 மணி நேரம் வரைக்கும் வெறும் இளையராஜா, சிங்கர்ஸு, சுசிலாமா எல்லோரும் பண்ணாங்க. அப்படி போயிட்டுருக்குமோ அப்புறம் 1/2 மணி நேரத்தில் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விலக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மியூசிஷியன்ஸ்லாம் வந்து வச்சு வாசிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் வந்து ஒரு பெரிய சோதனை அந்த விழாவில். செல்வராஜ் சாரை பற்றி சொல்லும்போது 2வது ஷெட்யூல் இங்கேருந்து சேலம் ரத்னா ஸ்டுடியோவுக்கு போகிறோம். அப்போ ராத்திரி சாயந்தரம் கிளம்புறோம். ஒரு ஜீப்பில் நானும் செல்வராஜ் சார், ஒரு டிரைவர், அப்போ அவன் பேர் முகமதுன்னு நினைக்கிறேன் அந்த டிரைவரு, ரொம்ப ஜாலியான பர்சன். கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு 12 மணி அளவில் சின்ன சேலத்துக்கிட்ட வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. வண்டி நகரவே மாட்டேங்குது. கியர் போட்டால் கியர் விட மாட்டேங்குது, கிளச்சு ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ அது முகமது என்ன சொன்னார், அந்த டிரைவர் வந்து, அண்ணா நீங்கள் வண்டியிலே இருங்க, நான் அந்த ஏதாவது பஸ்ஸு வந்துன்னா லாரி வந்தால் பிடிச்சிட்டு போய் பக்கத்து ஊர்லேருந்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிட்டார். அப்போ செல்வராஜ் சார் சொன்னார், நீ அந்த பக்கம் படு, நான் இந்த பக்கம் படுக்க. அந்த ஜீப்பில் பின்னாடி 2 நீளமான சீட்டு, 2 பேர் 2 பக்கம் படுத்துட்டோம். எனக்கு வயசு அப்போனா 17 18 வயசு தான். நல்ல தூக்கம். திடீர்னு செல்வராஜ் சார் வந்து துரை அப்படின்னாரு. டக்குன்னு முழிப்பு வந்துட்டு, என்னென்ன அப்படின்னு, யாரோ அருவாளோட காருக்குள்ளே எட்டி பார்க்குறாங்கடா அப்படின்னாரு. பார்த்தா உண்மையிலேயே அருவாளோட 4 பேர் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க வண்டிக்குள்ளே. நமக்கு அந்த வயசோட சூடு இல்லையா, ஏய் யாரா அது அப்படின்னு சத்தம் போட்டேன். இல்லைங்கய்யா, நாங்கள் வந்து இந்த நெல் வெட்ட வந்தோம், அந்த கதிர் இறக்கத்துக்கு வந்தோம், அப்படி ஏதோ கார் நிற்கிதான்னு உள்ளே எட்டி பார்த்தோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் உடனே செல்வராஜ் சிரித்தேன். என்னென்ன எட்டி பார்த்ததும் பயந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, டேய் நான் எனக்காடா பார்த்தேன், எப்போ என் கையில் வாட்ச் கூட கிடையாது, நீ கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு செயின், 2 மோதிரம், ஒரு நகை கடை மாதிரியே இருக்கடா, உடனே வெட்டி போட்டுருவாங்கன்னு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி கூட செல்வராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், அது ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்.
இப்படிங்க ஒவ்வொரு இன்சிடெண்ட்டு நாங்கள் சாப்பிட்டதுலேருந்து ஆரம்பித்து எடுத்துக்கிட்டா அன்னக்கிளி வந்து நான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து 2 படம் டைரக்ட் பண்ணேன். 2 படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது வந்து ஒரு சில பிரச்சனைகள் நின்று போச்சு. ஒரு 7-8 சீரியல் பண்ணியிருக்கேன். ஒரு 2500-3000 எபிசோட்ஸ்க்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒரு 60 படத்துக்கு மேலே டைரக்டராக KR ராபர்ட் ராஜசேகரன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னக்கிளிங்கிற ஒரு படம் வந்து என் மனசில் ஒரு பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆழமாக பதிஞ்சு போன ஒன்று. ஏன்னாங்க அதில் நான் பார்த்த எல்லாரும் வந்து எங்கேயோ ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா ஒரு பயங்கர பீக்குக்கு போகிறாரு, இவங்க வந்து சுஜாதாமா ஒரு பீக்கு, ஃபட்டாஃபட் எல்லாரும் அந்த படத்தை சம்மந்தப்பட்ட யாருக்குமே வந்து தாழ்வே கிடையாது. எல்லாம் பஞ்சனெல்லாம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவின் நம்பர் 1 கதாசிரியர் ஆனார். எல்லாத்துக்கும் அச்சாரம் அப்படின்னா அடித்தளம்ங்கிறது வந்து அன்னக்கிளியிலேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் செல்வராஜ் சாரே வந்து கதாசிரியர்லேருந்து டைரக்டராக மாதிரி அவர் ஒரு 10-15 படம் டைரக்ட் பண்ணாருன்னா பார்த்துங்களேன். ஆக அன்னக்கிளி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சினிமாவில் ஒரு அனுபவத்தை, நான் மறக்க முடியாத அனுபவங்களை இன்று வரை எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு படம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இது போன்ற பல அற்புதமான நிகழ்ச்சிகள் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். சித்ரா லட்சுமணனுக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், சித்ரா நீங்கள் செய்கிறது வந்து எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவிலேருந்து இவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பொக்கிஷம் களஞ்சியத்தை வச்சுட்டு போனாரோ, அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து எதிர்கால சினிமாவுக்கு ஒரு லைப்ரரி. ஏன்னா அவர் பேட்டி எடுத்த பாதி பேர் ஒன்றுக்கு இன்றைக்கி இல்லை. அதெல்லாம் வந்து பேட்டியாக அற்புதமாக அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த டியூரிங் டாக்கீஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சினிமா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்து வந்து இன்றைக்கி எத்தனை முதலமைச்சர்களை உருவாக்கியிருக்குன்னா அதுக்கு அடித்தளம் இந்த சினிமாவுக்குள்ளே இருக்க அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்களை வெளிக்கொண்டு வர ஒரு சேனல் தான் இந்த டியூரிங் டாக்கீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.